ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஸோ ஃபைனலி ஏஎல்பி சிபிடி 2ஓட எக்ஸாம் டேட்டை ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக நமக்கு அப்டேட்டும் வந்தாச்சு இல்லையா? நேற்று நைட்டு வந்த அப்டேட் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த 1 மந்த் நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன். சரியா? ஸோ நோட்டீஸ் ஃபார் ரீஷெட்யூலிங் ஆஃப் சிபிடி 2 ஷெட்யூல்ட் ஆன் 19/3/2025 அண்ட் 23/2025. ஷார்ட்டாக பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, மார்ச் 19, மார்ச் 20 இந்த 2 நாள் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும், ஜோன் வைஸ் நடத்தப்படும், அதனால வந்து நார்மலைசேஷன் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? மீதி எல்லாமே சேம் தான். பட் இப்போ என்னன்னா எக்ஸாம் டேட் மட்டும் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா May 2 and May 6 இந்த 2 நாளும் எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க ALP CBT 2. சரியா? Following candidates are to appear for the rescheduled exam. All candidates who were scheduled on 19/3/25, அதாவது 19 March, first shift excluding those who completed their exam. B. All candidates who were scheduled on 19/3 second shift and 23/2025 first shift. எனக்கு தெரிஞ்சு 19th மார்ச்சும் சரி 20 மார்ச்சும் சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எக்ஸாம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட நாலேஜ் படி யாராவது 19 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல எக்ஸாம் கொடுத்தீங்களா? ஏன்னா செகண்ட் ஷிஃப்ட்ல இருந்தா நம்ம ஜோனுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா நம்ம ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் எக்ஸாம் நடக்கலன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு. பட் யாராவது எக்ஸாம் கொடுத்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க. பட் ஸோ இதுல வந்து நீங்க யாரும் கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம். உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. சரியா? யாருக்கும் முடியல. யாராவது எக்ஸாம் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல மட்டும் அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நடந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. த ரிப்போர்ட்டிங் டைம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் at the exam center is 7:30 first shift and 12:30 second shift. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் அப்டேட் வரும் 10 days before city intimation. இந்த தடவை எங்க சிட்டி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நியர்பையா கொடுத்தா நல்லா இருக்கும். Candidates can download the city intimation link. இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்றேன். 10 days before city intimation வரும், 4 days before recall letter வரும். சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க இல்லையா? அப்போ ALP CBT 2 எக்ஸாமுக்கு போயிட்டு அதோட எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் மைண்ட் அப்செட் ஆகி அதோட உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் இருப்பீங்க, ALP CBT 2 கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்போலேருந்தே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூவாக வச்சுருக்கலாம். ஆர் இன்னும் சில பேர் இருப்பீங்க, CBT 2 கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க புதுசாக. இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நமக்கு 25 to 30 days டைம் இருக்கு இல்லையா? இதுலேயே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ CBT 2 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, பார்ட் A நீங்கள் இருக்கும், பார்ட் A உங்களுக்கு இருக்கும். பார்ட் Aல 100 questions இருக்கும், 90 minutes டைம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஜாப் டிசைடிங். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 75 questions இருக்கும், 60 minutes டைம். அது குவாலிஃபைங் பேப்பர் 35% எடுத்தீங்கன்னா போதும். 75க்கு 35%ங்கிறது 27 கிராஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதான் உங்களோட CBT 2. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 175 மார்க்குக்கு எக்ஸாம் கொடுக்க போறீங்க. 175 questions இருக்கும், 90 + 60 150 minutes டைம். கண்டினியூஸாக இருக்கும், பெருசாக பிரேக் இருக்காது பார்ட் A அண்ட் பார்ட் பிக்கு. இதில் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி 27 மேலேயா ஒரு 30 questions கூட நீங்க கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா போதும். அதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்டே பண்ணாதீங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் 100 questions தான் உங்களுக்கு ஜாப் டிசைடிங்காக இருக்கும். நீங்க அடுத்த சைக்கோ டெஸ்ட்டுக்கு போறதுக்கு, CBATக்கு போறதுக்கு இந்த பார்ட் ஏ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேத்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், GS. உங்களோட நோட்டிபிகேஷன்ல இதை ஒரு எக்ஸாம் பேட்டர்னா கொடுக்கலனாலுமே ரொம்ப கம்மி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது நீங்க ஆல்ரெடி இருக்கிற நாலேஜே உங்களுக்கு போதும். GSக்கு தனியாக எதுவும் எஃபர்ட் போடாதீங்க. ரைட்டா? ரொம்ப லெஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இப்போ CBT 2 போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்காது இல்லையா? ஆல்ரெடி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்க கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஸோ இந்த மேத்ஸ் அண்ட் ரீசனிங்லையும் நீங்கள் வீக்காக இருப்பீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? சில சாப்டர்ஸில் எனக்கு இந்த சாப்டர்ஸ் வராது ப்ரோ, எனக்கு இந்த சாப்டர் நல்லா வரும் அப்படின்னு. ஸோ வீக்கான சாப்டர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரோட வீக்னஸ் ஒவ்வொரு மாதிரி.
நீங்கள் எந்த சாப்டரில் வீக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை நீங்கள் பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கில் போடுங்க அப்படின்னு நான் சொல்வேன். மேக்ஸிமம் எஃபர்ட் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கில் உங்களுக்கு இருக்கணும். சரியா? பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கிறது என்ன? இந்த 3 சப்ஜெக்ட் சேர்ந்தது. ஒர்க்ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் தென் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். இதில் என்னால் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் நான் யூடியூப்லேயே என்ஜினியரிங் டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ்க்கு மேலே கிளாஸ் மட்டுமே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் சேனல்லையும் இந்த வீடியோஸ் வித் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் ஐடிஐ புக்ஸ் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். இதுக்கு உங்களோட ஃபிசிக்ஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட்டா? இதில் என்னால் எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் சிம்பிள் மிஷின்ஸ் அண்ட் லீவர்ஸ் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ சிம்பிள் மிஷின்ஸ் அண்ட் லீவர்ஸ் இதுவுமே உங்களுக்கு வந்து யூடியூப் கிளாஸஸ் இருக்குது, ப்ளஸ் இதோட பிடிஎஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இன்றைக்கே நீங்கள் எய்ம் பண்ணால் கூட இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். இல்லை 2 to 3 days கூட டைம் எடுத்துக்கோங்க. பட் இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த யூடியூப் வீடியோவே போதும். ஏன்னா அதில் தியரி, கான்செப்ட், பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அதுலேயே இருக்குது. ரைட்டா? ஸோ ஒவ்வொன்றத்தையாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் மட்டுமே 50 கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவுட் ஆஃப் 100 கிட்டத்தட்ட பாதி வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ரொம்பவே ஜாப் டிசைடிங்காக இருக்கும், டெக்னிக்கல் பார்ட்டு. இப்போ ஒவ்வொன்றத்தையாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ஜினியரிங் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ், வியூஸ், டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைன்ஸ், ஜியோமெட்ரிக் ஃபிகர்ஸ், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் நிறைய பிரியும். இதுக்கு நம்மளோட யூடியூப் வீடியோ மட்டும் போதும். 7 ஹவர்ஸ்க்கு மேலே கிளாஸஸ் இருக்குது. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பிடிஎஃப் எத்தனை பேஜ் இருக்குன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அவ்வளோ பேஜ் கொடுத்துருப்பேன். ரைட்டா? இதை உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு இன்ஜினியரிங் டிராயிங்கை பற்றின ஐடியாவே இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் பேசிக் டு எக்ஸாம் லெவல் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இன்ஜினியரிங் டிராயிங் உங்களுக்கு கவலையே இருக்காது, க்ளோஸ் ஆயிரும். அதோட ஒர்க் ஷாப் சயின்ஸ் அண்ட் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், மாஸ் வெயிட் அண்ட் டென்சிட்டி, ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின். இதுலயும் உங்களுக்கு ஐடியாவே இல்லாத ஒரு டாபிக்னா இந்த லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸா இருக்கலாம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிடிஎஃப் நோட்ஸோட அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவா ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், மாஸ் வெயிட், டென்சிட்டி, ஒர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், இது எல்லாமே ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸில் உங்களுக்கு இதோட கான்செப்ட்ஸ் இருக்கும். நியூமரிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நியூமரிக்கல்ஸ்க்கு ஏற்ற ஃபார்முலே இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போது பேசிக் எலக்ட்ரிசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் சீரிஸ் கனெக்ஷன்னா என்ன, பேரலல் கனெக்ஷன்னா என்ன, அண்ட் தென் பேசிக் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ஓம்ஸ் லா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஹீட் அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக அவங்க எதை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சரில் கன்வர்ஷன் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ், டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், இந்த மாதிரியான சேஞ்சஸ், அப்புறம் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் உங்களை கேள்விகள் கேட்கலாம். ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் அதை நம்ம மோஷன் சாப்டரோட ரிலேட் பண்ணலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒர்க், பவர், எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான பவர் ரிலேட்டட் சம்ஸ் கேட்கலாம். எனர்ஜியில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, நியூமரிக்கல்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மாஸ் வெயிட் அண்ட் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நியூமரிக்கல்ஸ் வராது, தியரிட்டிக்கலாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப பேசிக்கான அந்தந்த குவான்டிட்டி, அதோட எஸ்ஐ யூனிட்ஸ், இதுல இருந்து தான் கேள்விகள் வந்து மோஸ்ட்லி இருக்கும். ரைட்டா? பட் இதில் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வரும். அவுட் ஆஃப் 50ல் இதில் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிக வெயிட்டேஜ் வந்து ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக் இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த டாபிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே அவைலபிளாக இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட புது டெலகிராம் சேனல் இதில் வெறும் ஸ்டடி மெட்டீரியல்ஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ரைட்டா? மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த சேனலை. ஸோ இதில் வந்து உங்களோட ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்தில் இருந்து இந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக் இருக்கும் அப்படின்னு சொல்லல. ட்ரேட் வைஸ் புக்ஸ் இருக்குது. அண்ட் தென் டிஜிடி புக், ட்ரேட் தியரி புக்ஸ் இருக்குது. டீசல் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்லாம் இப்போ ரீசெண்டாக ஸ்டடி மெட்டீரியல் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபிட்டரு, மிஷினிஸ்ட்லாம் இதில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். வேறு ஏதாவது ட்ரேட் புக்ஸ் வந்து இதில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அந்த ட்ரேட் மெட்டீரியல் இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் சிடிஐ கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நீங்கள் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. சிடிஐ கிண்டியில் போனீங்கன்னா எந்த ட்ரேட் மெட்டீரியலாக இருந்தாலும் அது அவைலபிளாக இருக்கும். ஸோ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலாம்னா அது இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் தான். ஏன்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்னு ஒரு சப் டாபிக், என்வாயன்மெண்ட் எஜுகேஷன் செகண்ட் டாபிக், ஐடி லிட்ரஸின் தேர்ட் டாபிக். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் தியரி பிடிஎஃப் எனஃப். இந்த பிடிஎஃப்பும் அந்த டெலகிராமில் நான் கட் பண்ணி ஒரு பெரிய புக்கை கட் பண்ணி செலக்டடாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்ட் ஏக்கான ப்ராப்ளம் சால்வ்டா. ஓகேவா? பார்ட் ஏவை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த 100 உங்களுக்கு ஜாப் டிசைடிங்காக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? பார்ட் பிக்கு நான் வரேன். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் என்ன, 27க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் அவுட் ஆஃப் 75. இப்பயும் எனக்கு தெரியும் 2019 ஏஎல்பி டெக்னீஷியன் ஒரே மாதிரி தான் மெயின்ஸ் நடந்தது 2 பேருக்குமே. அதில் பார்ட் ஏல நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு பார்ட் பியில் போச்சு. பார்ட் பி குவாலிஃபை ஆனவங்க பார்ட் ஏல அதிக மார்க் எடுக்க முடியாமல் போச்சு. இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடந்துச்சு. ஸோ அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்ட் ஏலையும் நல்லா ஸ்கோர் பண்ணணும், பார்ட் பிலையும் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் தான் டிஃப்ரென்ஸே வரும். என்ன அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரேட் ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ரேட் மெட்டீரியல் இருந்தால் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? ஸோ இந்த இன்ஜினியரிங் டிசிப்ளினில் இருக்கிறவங்களும் இதில் தான் வருவீங்க, இல்லை ஐடிஐ ட்ரேட் வச்சுருக்கிறவங்களும் இதில் தான் வருவீங்க. ரைட்டா? ஸோ இந்த பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் நம்மளோட சேனல்லே செலக்டட் டாபிக்ஸ்னு போட்டு ட்ரேட் வைஸ் முக்கியமான டாபிக்ஸ். ஏன்னா ட்ரேட் தியரி அப்படின்னு ஒன்று நான் உங்களுக்கு சொன்னாலே அது கடல் மாதிரி. ஒவ்வொரு ட்ரேடுமே ட்ரேட் தியரி புக் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 2 வால்யூம் இருக்கும், சில பேருக்கு செமஸ்டர் வைஸ் பிரிச்சா 4 செமஸ்டர் புக்ஸ் இருக்கும். அதில் நான் செலக்டடான டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஜஸ்ட் பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ மாதிரி எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதில் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு 1 பேஜ்லேருந்து 2 பேஜ் தான் வரும். இல்லை ஒரு பெரிய சாப்டர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் பார்ட் பியுமே 2019 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டாப்பிக்காக சிம்பிளாக இந்த வெர்னியர் கேலிப்பர், சிம்பிளாக இந்த மைக்ரோமீட்டர், சிம்பிளாக ஒரு ஹைட் கேஜ், வெர்னியர், இந்த மாதிரி கேஜஸ், அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான லீஸ்ட் கவுண்ட் அந்த மாதிரி கேட்காம கொஞ்சம் டெப்த்தாகவே கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. கியர்ஸ், கப்ளிங், மெயின்டெனன்ஸ் பேஸ்டு, பியரிங் பேஸ்டு அப்படின்னு கொஞ்சம் ஹை லெவல் கொஸ்டின்ஸாக தான் கேட்டிருந்தாங்க பார்ட் பியில். பட் இந்த தடவை ஈஸியாக கேட்டால் ஓகே நல்லா ஆன்சர் பண்ணிடுவீங்க சிம்பிளாக. பட் இந்த தடவையும் குவாலிட்டியாக கொஷின்ஸ் அவங்க எடுத்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கும், ஈவன் அந்த 27க்கு மேலே எடுக்கிறது. ஸோ நான் செலக்டட் டாபிக்ஸில் ரொம்ப மெயினான டாபிக்ஸாக தான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. எதில் படிக்கணும்? ட்ரேட் தியரி, ஐடிஐ புக்ஸு, ரெலவெண்ட்டான புக்ஸில் பாருங்கள். அதாவது இந்த டிஜிஇடி வெப்சைட்டில் ஐடிஐ புக்ஸ் இருக்கும், நான் கொடுத்துருக்கேன். அந்த புக்ஸ் தான். இல்லைனா நீங்கள் கிண்டி சிடிஐ போங்க. லாஸ்ட் நேரத்தில் அமேசான்லலாம் புக்ஸ் ஆர்டர் பண்ண வேண்டாம், அது ரெலவெண்ட்டாக இருக்காது. சரியா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்டடாக பார்ட் பிக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ரைட்டா? ஸோ இருக்கிற 4 வீக்ஸை இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு இருக்கிறது வீக் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி என்ஜினியரிங் டிராயிங் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டவங்க, பிடிஎஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டவங்க முடிஞ்சா அகைன் அந்த வீடியோவை ஸ்பீடோமீட்டர் வச்சு ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் அது நல்லா ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். பிடிஎஃப் இருக்கு, ரிவிஷனுக்கு பெட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயே நான் வந்து லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸும் முடிச்சதுனால அதையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுலேயே நம்மளால சில மார்க்ஸ் டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துடலாம். அண்ட் தென் அதை முடிச்ச உடனே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் போயிடுங்க. சிம்பிளாக அப்படி டேரெக்டாக படிச்சுக்கலாம். இப்போது எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் என்ன, ஒரு ஃபோர்ஸோட யூனிட் என்ன, ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் என்ன, இந்த மாதிரிலேருந்து யூனிட் கன்வர்ஷன் இருக்குல்ல, சென்டிமீட்டர் டு மீட்டர், எம்எம் டு மீட்டர், இந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி நான் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ வீக் நம்பர் 1ல் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீக் 2 ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸை மெஜாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது இல்லாமல் இருக்கல ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஒர்க் பவர் எனர்ஜி, இந்த மாதிரி டாபிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதில் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நான் சொல்றது டைரக்டா போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே படிக்காம தியரிக்கு அதோட ஐடியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சயின்ஸ் கோர்ஸ்ல நீங்க ஆல்ரெடி இருக்கீங்கன்னா பிசிக்ஸ் அதை நான் சூப்பராக கவர் பண்ணியிருப்பேன். பிசிக்ஸ்ல செலக்டடா அந்த டாபிக் மட்டும் சயின்ஸ்ல, சரியா, கோர்ஸ்ல இருந்தால். அதுக்கப்புறமா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கண்டிப்பா நியூமெரிக்கல்ஸ் அதிகமாக கேட்டிருப்பாங்க, ட்ரை பண்ணுங்க. வீக் நம்பர் 3க்கு வாங்க. தியரி கொடுத்துருந்தேன் இல்லையா,
அதை நீங்கள் ஒர்க் ஷாப் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிடிஎஃப். எப்படின்னா என்னென்ன ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒர்க் ஷாப்ஸில் எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் சேஃப்டிக்கு நீங்கள் என்னென்ன அப்பாரட்டஸ்லாம் யூஸ் பண்ணணும், பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் பிபிஇ, தென் ஃபயர் சேஃப்டி, ஃபர்ஸ்ட் எய்ட், இந்த மாதிரியான டாபிக்ஸாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கனாலே போதும். பிரிண்ட் அவுட் எடுத்தோம் பாருங்கள், இல்லை பிடிஎஃப்னாலும் பாருங்கள். என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம ஸ்கூல் புக்ஸை என்எஃப். ஐடிஐ லிட்ரஸி டேரெக்டாக பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதில் கம்ப்யூட்டரை பற்றின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், அந்த பிடிஎஃப் என்எஃப். அண்ட் தென் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். எது நீங்கள் புதுசாக படித்தாலும் சரி, அதை மல்டிபிள் டைம்ஸ் அதை கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் மைண்டில் நிற்கும், இல்லைனா எக்ஸாமுக்கு போகும்போது பிளாங்க் ஆகிடுங்க. வீக் 4 உங்களுக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு அந்த கடைசி வீக்கில் புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த 3 வீக்ஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீக் நம்பர் 4ல் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ போதும், அதை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் OSCP புக்கில். இதில் பார்ட் பிக்கு நீங்கள் இப்போ பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம் நினைக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே செலக்டட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் சொல்கிறேன், லிமிட் ஃபிட் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபிட்டர் ட்ரேடாக இருந்தாலும் சரி, மிஷினிஸ்டாக இருந்தாலும் சரி, டர்னராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ட்ரேட்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். லிமிட் ஃபிட் அண்ட் டாலரன்ஸ்னு ஒரு சாப்டரே இருக்கும். அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி செலக்டட் டாபிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 டாப்பிக்கோ இல்லை 3 டாப்பிக்கோ டெய்லி முடிச்சுட்டே வாங்க. இதோட கூட சேர்த்து இதையும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ட்ரேட் தியரி புக்கில் இருந்து கிவன் டாபிக்ஸ் மட்டுமே. அப்போ என்ன ஆகும்னா உங்களால் மேக்ஸிமமே ஸ்கோர் பண்ண முடியும். பார்ட் ஏலையும் சரி, பார்ட் பிலையும் சரி. ரைட்டா? ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். ஆல்ரெடி எக்ஸாமே கிட்டத்தட்ட வந்து தானே கேன்சல் ஆச்சு. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து ஆல்ரெடி 15 டைம்ஸ் த கேண்டிடேட்ஸ் ரஃபாக இருக்கீங்க. சரியா? வேக்கன்சிக்கு எவ்வளோ தேவையோ அதில் 15 டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து CBT 2ல இருக்கீங்க. இப்போ இதுல இருந்து இந்த CBT 2 எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே சில பேர் எனக்கு சொன்னது என்னன்னா, அந்த கேன்சல் ஆன அன்னைக்கு சொன்னதே என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸே காணும் ப்ரோ, எக்ஸாம் சென்டரில் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு எனக்கே அங்கேருந்தே ஃபோன் பண்ணாங்க அந்த March 19th. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் 15 மடங்கு பேரில் ஆப்சண்ட் வேற இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆப்சண்ட் வேற இருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் கொடுப்பாங்க. எக்ஸாம் கொடுக்கறதுல எல்லாருமே நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்த CBAT சைக்கோ டெஸ்ட்டுக்கு 8 டைம்ஸ் த கேண்டிடேட்ஸ் மறுபடியும் கூப்பிட போகிறாங்க. அப்போது யோசிச்சு பாருங்களேன், இதில் ஒரு 2 to 3 டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் கம்மியானா கூட ஒரு 12 டைம்ஸ்லேருந்து 8 டைம்ஸ் தான் ஆக போகிறாங்க மறுபடியும். ஸோ கட் ஆஃப்ங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவன் போகாது. டெஃபினட்டாக பார்ட்டியே சொல்கிறேன். பார்ட் பி மட்டும் எப்படின்னா குவாலிஃபை ஆயிருங்க. ஏன்னா இதில் ஆப்சண்ட்டு போக பார்ட் பி டிஸ்குவாலிஃபை ஆகுறவங்க தனியாக போயிடுவாங்க. அப்போவே பார்ட் பி டிஸ்குவாலிஃபை ஆகுறவங்க அப்பயே டிஸ்குவாலிஃபைட் இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். உங்களோட பெஸ்ட் அட்டம்ப்டை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. மைண்டில் வந்து அவுட் ஆஃப் 100 90 ஸ்கோர் பண்ணணும், அவுட் ஆஃப் 100 80 ஸ்கோர் பண்ணணுங்கிறதெல்லாம் வேண்டாம். உங்கள் ஷிஃப்ட்டில் நீங்கள் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு வந்துடுங்க. ரைட்டா? அதை மட்டுமே பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆல்ரெடி வந்து கேன்சலான ஒரு எக்ஸாம்ங்கிறதுனால மைண்டில் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வேண்டாம். நீங்கள் நல்லா எக்ஸாம் கொடுப்பீங்க, எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாமை சூப்பராக கொடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.